நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை தரிசித்த இஸ்ரோ தலைவர் நாராயணன். தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்த திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்திற்கு நன்கொடை 3 கோடி ரூபாய் வழங்கிய மலேசிய பக்தர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் தைலகாப்பு உற்சவம். கண்ணனாக காட்சி கொடுத்த கோதை. சிவகங்கை இளையாத்தங்குடி அருள்மிகு கைலாசநாதர் கோவில் திருக்கல்யாண வைபவம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் திரு நாராயணன் தரிசித்தார். இதை முன்னிட்டு ஆலயத்திற்கு வருகை தந்த அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர். பிறகு தரிசனம் முடிந்ததும் ரங்கநாயக்க மண்டபத்தில் திரு நாராயணன் அவர்களுக்கு வேதாசீர்வச்சனம் செய்து சுவாமி பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு இன்று மலேசியாவைச் சேர்ந்த ஸ்ரீ முருகன் துரசாமி எனும் தன்ஸ்ரீ ரமேஷ் அவர்கள் 3 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். முன்னதாக சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் சுவாமி முன்பு 3 கோடி ரூபாய்க்கான காசோலையை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு நன்கொடையாளர்களுக்கு தீர்த்தம் தந்து சடாரி சாதித்ததும் வேதாசீர்வச்சனம் செய்தனர். இதையடுத்து ஆலய வளாகத்தில் உள்ள ஸ்ரவண மண்டபத்தில் ஆலய கூடுதல் இணை செயல் அலுவலரான திரு தனஞ்சயாவிடம் திரு முருகன்துரை சுவாமி 3 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் 8 நாட்கள் நடைபெறும் மார்கழி நீராட்டு உற்சவமான எண்ணெய் காப்பு உற்சவம் துவங்கியது. இதை முன்னிட்டு திருமுக்குளம் அருகே உள்ள எண்ணெய் காப்பு மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை கண்ணன் திருக்கோலத்தில் எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோதை நாச்சியார் அணிந்திருந்த ஆபரணங்கள் மற்றும் மேலே போர்த்தப்பட்டிருந்த பட்டாடைகள் ஒவ்வொன்றாக களையப்பட்டு ஒவ்வொரு முறையும் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சர்வாபரணங்களை அணிந்திருந்த நாச்சியார் ஒய்யாரமாக அமர்ந்து கையில் கோலக்கிளி தாங்கியபடி சடைவிரி கோலத்துடன் திருக்காட்சி தந்தருளினார். இதையடுத்து நாச்சியாருக்கு தைலக்காப்பு சாற்றும் வைபவம் துவங்கியது. ஒரு நாட்டின் மகாராணிக்கு எவ்வித உபச்சாரங்கள் நடைபெறுமோ அதே போன்று கோதைக்கும் பலவித உபச்சாரங்கள் நடத்தப்பட்டன. நாதஸ்வர இசை பின்னணியில் நாச்சியாருக்கு பட்டாச்சாரியார் திருத்துழாய் கொண்டு மேனி முழுவதும் நீர் தெளித்து திருச்சடையில் தாழம்பூ, மகிழம்பூ, வெட்டிவேர் உள்ளிட்ட வாசனை மலர்கள் மற்றும் மூலிகை பொருட்களால் தயார் செய்யப்பட்ட எண்ணெய் கொண்டு உச்சந்தலை முதல் திருமுடியின் நுனி வரை எண்ணெய் காப்பு சாற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த வைபவத்தை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழசீவல்பட்டி அருகே இளையாத்தங்குடியில் இருக்கும் அருள்மிகு நித்திய கல்யாணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலில் 38 ஆண்டுகளுக்கு பிறகு தெய்வ திருக்கல்யாணம் விமர்சையாக நடத்தப்பட்டது. இதையொட்டி சிவாலய வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சீர்வரிசை பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டதும் பிரியாவிடை மற்றும் நித்திய கல்யாணி அம்பாளுடன் உற்சவர் ஸ்ரீ கைலாசநாதர் சர்வ அலங்காரத்தோடு மேடை மீது வீற்றிருக்க கங்கண தாரணத்துடன் திருமண வைபவத்தை துவக்கினர். கையில் கோலக்கிளி ஏந்தி சர்வாபரணங்களுடன் நித்திய கல்யாணி அம்பாளும் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு ஸ்ரீ கைலாசநாதரும் திருக்காட்சி தந்தனர். தொடர்ந்து மாங்கல்ய பூஜை நடத்தப்பட்டு பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் மாலை மாற்றுதல் வைபவத்தை சிவாச்சாரியார்கள் சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து உற்சவ தெய்வங்களுக்கு மலர் மாலைகள் அணிவித்ததும் பிரியாவிடை மற்றும் நித்திய கல்யாணி அம்பாளுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கல்யாண கோலத்தில் அழகாக காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு அலங்கார தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் கருட சேவை நடைபெற்றது. கோவிலுக்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து
மூலவரை தரிசித்ததும் ஆலய வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். உற்சவர் பெருமாளை தங்க தொப்பார கிரீடம் அணிவித்து கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் மாலைகள் சூட்டி நீல பட்டாடை கட்டி பெரிய திருவடி மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். கருட பகவானுக்கும் பட்டு வஸ்திரம் கட்டி மாலை சூட்டப்பட்டிருந்தது. பலவித ஆபரணங்களோடு முன்னழகையும் முத்தங்கியுடன் பின்னழகையும் காட்டியபடி உற்சவர் பெருமாள் அபயமும் வரதமும் அருள கற்பூராரதி காட்டப்பட்டது. பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு ஸ்ரீராமர் சன்னதியிலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். கோவில் வளாகத்தில் வலம் வந்ததும் உற்சவரை நுழைவாயில் ஆராதனையோடு ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து 4 கால் மண்டபத்தில் நிறுத்தி கற்பூரம் காண்பிக்கப்பட்டதும் சுவாமியை வாகனத்தில் அமர்த்திக் கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ராபத்து உற்சவம் இனிதே நிறைவு பெற்றது. ஆலய வளாகத்தில் உள்ள மண்டபத்தில் மேடை மீது ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை எழுந்தருளச் செய்திருந்தனர். கல்யாண திருக்கோலத்தில் அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாரதி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூராரதி காட்டப்பட்டது. பின்னர் பிரபந்ததாரர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு நின்று பிரபந்தம் சேவித்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்தனர். ஒய்யாரமாக நின்று கையில் வேத்திரம் எனும் சாட்டை ஏந்தி புன்னகை தவழும் திருமுகத்தோடு சுவாமி திருக்காட்சி தந்தருள பிரபந்த பாராயணம் நிறைவு பெற்றதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோவிலில் 7 நாட்கள் நடைபெறும் கணு உற்சவம் விநாயகர் புறப்பாட்டுடன் துவங்கியது. இதை முன்னிட்டு கணு மண்டபத்தை செங்கரும்புகளாலும் மலர் தோரணங்களாலும் அழகாக அலங்கரித்திருந்தனர். மண்டபத்தின் நடுவே மேடை மீது உற்சவர் விநாயக பெருமான் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்தார். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க கணநாதனுக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சக்தி மைந்தனுக்கு புஷ்பங்கள் கொண்டு புஷ்பாஞ்சலியை நடத்தினர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து நட்சத்திர தீபம் மற்றும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் கணநாதனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்ததும் உற்சவரை சுமந்து கொண்டு கணு மண்டபத்திலிருந்து நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பிரகார வலம் வந்து உள்ளே பிரவேசித்தனர். புதுச்சேரி சேதராயப்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு தேவி கருமாரியம்மன் கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் சிரசு வடிவிலும் சுதை சிற்பமாகவும் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் அருள் பாலிக்கிறார். மூலவர் அருகே உற்சவரையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சுதை சிற்ப அம்மனுக்கு நீலப்பட்டு சேலையும் சிரசிற்கு வண்ண பட்டாடையும் கட்டி கண்மலர்களோடு மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் மேலூர் கொள்ளிடக்கரையில் 37 அடி உயரம் கொண்டு கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு ஹோமம் வளர்த்து அபிஷேகத்துடன் 108 கலச பூஜை நடைபெற்றது. கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நின்றபடி அருள் புரியும் மூலவர் முன்பு கலச பிரதிஷ்டையோடு குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க அஞ்சனை மைந்தனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்களால் ஸ்ரீ ராமதூதனுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவரையும் எழுந்தருளச் செய்து திருமஞ்சனம் நடைபெற்றது. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க அஞ்சனை மைந்தனுக்கு நடைபெற்ற அபிஷேக சேவையை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு மின்பூ தேர் வெள்ளோட்டம் நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு ஆண்கள் பாரம்பரிய நடனம் ஆடியபடி முன்னே செல்ல மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வாகனத்தில்
ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ முருகப்பெருமான் மற்றும் திரிசூலத்துடன் உற்சவர் அருள்மிகு கோட்டை மாரியம்மனை அமர்த்தி கொண்டு வீதி உலா துவங்கியது. சிம்ம வாகினியாகவும் அம்பிகை சூலத்துடன் திருக்காட்சி தந்தவாறு பவனி வர நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக பூத்தேர் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்த தெய்வங்களை பரவசத்துடன் தரிசித்தனர். கரூர் ஸ்ரீ அபயப்பிரதான ரங்கநாத சுவாமி கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு ஊஞ்சல் சேவை வைபவமாக நடைபெற்றது. கோவில் உற்சவ மண்டபத்தில் ஊஞ்சல் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சுவாமிக்கு புதுப்பட்டாடை கட்டி காசுமாலையுடன் தங்க திருத்துழாய் மாலையும் அடுக்கு பதக்கங்களோடு மாங்காய் ஹாரமும் அணிவித்து வங்கியுடன் கிரீடம் சூட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களுக்கு பச்சை கரை வைத்த மஞ்சள் பட்டாடை கட்டி முத்தாபரணங்களோடு தங்க கிரீடங்கள் சூட்டி நிறுத்தியிருந்தனர். அபயம் காட்டியபடி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு காட்சி தந்த உற்சவருக்கு பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டதும் ஊஞ்சல் சேவை துவங்கியது. சர்வ அலங்காரத்தோடு ஊஞ்சலாடியபடி உபயநாச்சியார்களுடன் அருள் புரிந்த ஸ்ரீ அபயப்பிரதான ரங்கநாதரை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்ததும் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் அம்மையப்பர் அருட்பணி அறக்கட்டளை சார்பில் மார்கழி மாத உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு அருள்மிகு சக்தி விநாயகர் கோவிலிலிருந்து மங்கள வாத்தியங்களுடன் பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்று கோவில் அருகே இருக்கும் மாணிக்க வாசகர் மண்டபத்தை அடைந்தனர். அங்கு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க மேடை மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை பீடத்தின் மேல் நிறுத்தி கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். கலசங்கள் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரதி காட்டியதும் கங்கண தாரணம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் அழகனுக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்தல், யக்னோபவீதம் சாற்றுதல் ஆகியவற்றை நடத்தி குண்டத்தில் அக்னி பிரதிஷ்டை செய்து ஹோம பூஜையை துவக்கினர். தொடர்ந்து மாலை மாற்றுதல், தெய்வங்களுக்கு பால் பழம் வழங்குதல், மாங்கல்ய பூஜை ஆகியவை சிறப்பாக நடத்தப்பட்டன. இதையடுத்து ஸ்ரீ வள்ளிக்கும் தெய்வானைக்கும் திருமாங்கல்ய தாரணம் செய்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு ஆரத்தி காண்பித்ததும் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து தெய்வங்களுக்கு மலர்கள் தூவி அர்ச்சித்து பல்வேறு தீபங்களோடு சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்ததும் ஏகதீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக முருகன் திருக்கல்யாணத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே கட்டப்பட்டு கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் கோவிலில் குடும்ப நலன் வேண்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற சுமங்கலி பூஜை நடைபெற்றது. முன்னதாக கோவில் மூலவரான ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயருக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி துளசி மாலைகளுடன் மலர் மாலை சூட்டி கண்மலர்கள் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க பிரதான விளக்கிற்கு குங்குமார்ச்சனை நடைபெற்றது. இதேபோல் பெண்களும் நிலை கண்ணாடிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக திருவிளக்கிற்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த காரைக்கால் மேடு கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு ரேணுகாதேவி அம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக காரைக்கால் மேடு பகுதியில் இருக்கும் அருள்மிகு விநாயகர் கோவிலில் மூலவர் வெள்ளி கவச அலங்காரத்துடன் காட்சி தர ஆரத்தி காண்பித்ததும் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பம்பைகள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பால்குடங்களை சுமந்து கொண்டு நகரின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வந்தனர். பிறகு அருள்மிகு ரேணுகாதேவி அம்மன் கோவிலை அடைந்ததும் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவருக்கு சமர்ப்பித்தனர். அங்கு கருவறையில் சிரசு வடிவாக அருள் புரியும் ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த படாளம் அருகே உள்ள மலைவையாவூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. கோவிலில் மூலவர் சன்னதி வெளியே மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை முத்துக்கள் பதித்த தொப்பார கிரீடம், அடுக்கு பதக்கங்கள், மலர் மாலைகளுடன் சிறப்பாக அலங்கரித்து எழுந்தருளச் செய்து தீபாரதி காட்டப்பட்டது. பிறகு தனி மேடையில் உபயநாச்சியார்களுடன் எழுந்தருளி இருந்த உற்சவர் பெருமாளுக்கும் தீபாரதி காண்பித்தனர். ஆலயத்திற்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரையும் உற்சவ மூர்த்திகளையும் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சேலம் அம்மாபாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பக்த வரப்பிரசாத ஆஞ்சநேயர் ஆசிரமத்தில் மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ தும்பிக்கை ஆழ்வாருக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி சாமந்தி மலர்ச்சரம் சூட்டி அலங்கரித்திருந்தனர். மூலவருக்கு முத்தங்கி அலங்காரம் செய்து தீபாரதி காட்டப்பட்டது. தொடர்ந்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தவாறு ஆலவட்டம் வீசப்பட்டது. எம்பெருமானை நித்தமும் கைகூப்பி தொழுதபடி எழுந்தருளியுள்ள அஞ்சனை மைந்தனுக்கு வெள்ளி கண்மலர்களும் அருகே கதையும் நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். தனி சன்னதியில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ சீதாராம லட்சுமண சகித ஆஞ்சநேயருக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து மூலவருக்கு தீபாரதி காட்டியதும் வீணை இசை கச்சேரியும் நடத்தப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் இருக்கும் அருள்மிகு ஞான விநாயகர் கோவிலில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு மண்டல பூஜை நடைபெற்றது. கோவில் மூலஸ்தானத்தில் இரட்டை விநாயகராக அருள் புரியும் மூலவருக்கு பிரபை நிறுத்தி வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். ஆலய வளாகத்தில் வாழை மட்டையால் அம்பலம் அமைத்து அதில் கணநாதன், முருகப்பெருமான் மற்றும் ஸ்ரீ ஐயப்பனை விசேஷ அலங்காரத்தோடு அமர்த்தி 18 படிகளையும் நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். தனி சன்னதியில் அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ ஹரிஹரசுதனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவருக்கும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு ஸ்ரீ ஐயப்பன் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் விசேஷ அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் ஆரதிகள் காட்டப்பட்டன. இதையடுத்து கோவில் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு தீபம் காண்பித்ததும் உற்சவரை சுமந்து கொண்டு மின்விளக்கு வாகனத்தில் அமர்த்தி வீதி உலா புறப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு குறிக்கார கருப்பண்ணசுவாமி கோவில் மார்கழி திருவிழாவையொட்டி உற்சவருக்கு மஞ்சள் நீராட்டு வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவரை கைப்பலகை மீது எழுந்தருளச் செய்து கோவிலிலிருந்து உலா புறப்பட்டனர். சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். வழிநெடுகிலும் பக்தர்கள் மஞ்சள் நீர் ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே ஸ்ரீ குறிகார கருப்பண்ணசுவாமி வீதி உலாவர வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. சிவகங்கையில் புகழ்பெற்ற ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் மார்கழி மாத கடை சனிக்கிழமையை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அதைத் தொடர்ந்து விசேஷ அலங்கார ஆராதனைகளும் நடைபெற்றன. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் மூலவர் சன்னதி முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. வெள்ளி கவசம் அணிந்து பட்டு வஸ்திரங்களுடன் மலர் மாலைகள் சூடிக்கொண்டு மூலவர்களும் அழகாக திருக்காட்சி தந்தருளினர். அபிஷேகம் நிறைவு பெற்றதும் சுவாமிக்கு வெள்ளி கவசம் சாற்றி தங்க ஆபரணங்களோடு கிரீடம் அணிவித்து மாலைகள் சூட்டியும் உபயநாச்சியார்களுக்கு புதுப்பட்டு சேலைகள் கட்டி சர்வாபரணங்களோடு கிரீடங்கள் அணிவித்தும் அலங்காரம் செய்து தூபம் காண்பித்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி மற்றும் ஏக தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் தெய்வங்களை மனமுருக வேண்டி வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் மன்னார் கோவில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி ஆலயத்தின் அமைப்பு மற்றும் வரலாற்றை பற்றி பார்க்கலாம். ஒரு சமயம் அர்ஜுனனிடம் கடலுக்கு நடுவே உள்ள தோயமாபுரம் என்ற பட்டினத்தில் வசிக்கும் 3 கோடி அசுரர்களை அழிக்குமாறு கூறினார் இந்திர பகவான். தந்தை சொல்லை ஏற்று போரில் வென்றதற்கு கைமாறாக ராஜகோபால சுவாமியின் சிலையை இந்திரன் அர்ஜுனனுக்கு வழங்கினார். அர்ஜுனன் கனவில் தோன்றிய கண்ணபிரான் தன்னை கங்கை நதியில் இடுமாறு உத்தரவிட அதன்படியே அர்ஜுனனும் செய்தான்.
அந்த சிலை தென்பாண்டி நாட்டை ஆட்சி செய்த ஸ்ரீபதி மன்னனுக்கு கிடைக்க அந்த சிலைக்கு அழகிய ராஜகோபாலன் என பெயர் சூட்டி இந்த திருத்தலத்தில் பிரதிஷ்டை செய்தார். புராண பெருமைகள் பல கொண்ட இந்த கோவிலை பற்றி இப்போது காணலாம். மன்னார் கோயில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோயிலுக்கு வேதபுரி என்ற புராண பெயரும் உள்ளது. ஆலயத்தின் முகப்பு மண்டபம் பல்வேறு தூண்களை இருமரங்கிலும் அமைய பெற்றதாக அமைந்துள்ளது. தூண்களின் நடுவே கொடிமரம், பலிபீடம் ஆகியவை பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றன. கருட பகவானை மூலவர் சன்னதி எதிரே அழகிய வண்ண பூச்சு அலங்காரத்தில் நின்ற திருமேனியோடு சுவாமியை கைகூப்பி தொழுபவராக எழுந்தருளச் செய்துள்ளனர். பெரிய திருவடியான ஸ்ரீ கருட பகவான் நின்று கொண்டு ராஜகோபால சுவாமியை முப்பொழுதும் சேவித்து வருகிறார். முகப்பு கோபுரத்தில் தெய்வங்களின் உருவங்களை அழகாக அமைத்துள்ளனர். ஆலய பிரகாரத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கென அழகிய வேலைப்பாட்டுடன் தனி மண்டபம் அமைத்து எழுந்தருளச் செய்கின்றனர். ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ராஜகோபாலன், குலசேகர ஆழ்வார், சீதா ராம லக்ஷ்மணர், நர்த்தனமாடும் கண்ணன், ஆழ்வார்கள், ராமானுஜர் உற்சவ மூர்த்திகளையும் இந்த மண்டபத்தில் எழுந்தருளச் செய்துள்ளனர். ஆழ்வார்களையும் சுவாமி மற்றும் தாயார்களை ஒரு சேர தரிசிக்க கண்கோடி வேண்டும். இந்த திருக்கோயிலில்தான் குலசேகர ஆழ்வார் முக்தியடைந்தார். கொடிமரத்துடன் தனி சன்னதி கொண்டு குலசேகர ஆழ்வார் நின்ற திருக்கோலத்துடன் அருள்பாலித்து வருகிறார். மூலிகைகள் அடங்கிய சுதையால் உருவாக்கப்பட்ட சிலையாக தெய்வங்கள் இந்த திருக்கோயிலில் வீற்றிருக்கின்றன. குலசேகர ஆழ்வார் சன்னதியை அடுத்து திருக்கோயில் சுற்று பிரகாரத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட மண்டபத்தில் ஸ்ரீ நரசிம்மர் சன்னதி அமைந்துள்ளது. உக்ரமூர்த்தியான ஸ்ரீ நரசிம்மர் சன்னதி எதிரே ஸ்ரீ வேதவல்லி தாயார் சன்னதியும் அமைய பெற்றுள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோயிலில் உள்ள ஒவ்வொரு தூணிலும் பலவிதமான சிம்மங்கள், யானைகள் அடங்கிய சிற்பங்கள் கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ வேதவல்லி தாயாரை 4 கரங்களுடன் கருணை ததும்பும் கண்களுடனும் அழகாக வரைந்து கொலுவிருக்கச் செய்துள்ளனர். இந்த கோயிலில் பகவத் ராமானுஜருக்கு பெரிய மண்டபம் மற்றும் தூண்கள் கொண்ட தனி சன்னதி உள்ளது. ஆடல் மங்கையர், அரசர்கள், தெய்வங்கள் என அழகழகான சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ ராமானுஜர் கைகள் கூப்பி தெய்வத்தை தொழுபவராக அமர்ந்துள்ளார். இதே போல ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கும் தனி சன்னதி உள்ளது. தூண்கள் பல நிறுவப்பட்ட சன்னதியாக இது திகழ்கிறது. ஆலய பிரகாரத்தில் உள்ள கோபுரத்தில் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி அருள் புரிகிறார். சிம்மங்கள் காவல் காக்க கோபுரம் கம்பீரமாய் காட்சியளிக்கிறது. ஆலய வளாகத்தில் பெருமாள் சன்னதி எதிரே தொண்டு, அதாவது பாதை ஒன்று உள்ளது. குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் வேத நாராயணனை மனமுருக வேண்டிக் கொண்டு இந்த பாதை வழியாக சென்று வந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதிசயம் நிகழ்வதாக நம்புகின்றனர் இப்பகுதி பக்தர்கள். ஆலயத்தில் உள்ள மர மண்டபத்தின் மேற்கூரையில் 12 ராசிகளும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. 12 ராசிகளுக்கான உருவங்களை மரத்தில் செதுக்கி ஆண்டுகள் பல ஆகியும் சிதையாமல் இருப்பது அதிசயத்திலும் அதிசயம். சுண்ணாம்பு, கருப்பட்டி கொண்டு கட்டப்பட்ட மிகவும் புராதன கோயிலாக உள்ள இங்கு வீற்றிருக்கும் பெருமாளை சுற்றி யானை தொண்டு என்னும் பிரகார பாதையும், சயனத்தில் உள்ள பெருமாளை சுற்றி பூனை தொண்டு எனும் மிகச்சிறிய பாதையும் அமைய பெற்றுள்ளது. உற்சவ மண்டபத்தில் ஆச்சாரிய புருஷர்கள் சர்வ அலங்காரத்தில் திருக்காட்சி தரும் உற்சவ மூர்த்திகள் எதிரே பாராயணம் செய்கின்றனர். ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ராஜகோபாலன், குலசேகர ஆழ்வார் மூர்த்திகளை அழகாக அலங்கரித்து எழுந்தருளச் செய்து மலர் அர்ச்சனை செய்கின்றனர். பக்தி பரவசத்துடன் ஆச்சாரிய புருஷர்கள் தெய்வங்களுக்கு காட்டப்பட்ட கற்பூர ஆரத்தியை கண்டு பரவசம் அடைகின்றனர். தமிழக சிற்ப கலையுடன் மதுரா கிருஷ்ணர் கோயில் பாணியும் இணைந்து கட்டப்பட்ட இந்த திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ அழகிய ராஜகோபாலனை நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானை தரிசித்த இஸ்ரோ தலைவர் நாராயணன்
தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்த திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்திற்கு நன்கொடை 3 கோடி ரூபாய் வழங்கிய மலேசிய பக்தர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் தைலகாப்பு உற்சவம், கண்ணனாக காட்சி கொடுத்த கோதை. சிவகங்கை இளையாத்தங்குடி அருள்மிகு கைலாசநாதர் கோவில் திருக்கல்யாண வைபவம், ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.